மகாவிஷ்ணுவான 10 அவதாரங்களில் முதல் அவதாரமான வராக அவதாரம் அப்படிங்கிறது எதுக்கு எடுத்தாரு அப்படின்ற கதையை பற்றி நம்ம கேள்வி. அப்படி வராகமூர்த்தி அவதாரம் எதுக்கு எடுத்தாரு அப்படின்றது தெரியல அப்படின்னா நம்ம சேனல்லையே மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் சீரீஸில் வராக பெருமாள் அவதாரம் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அதை போய் ஃபுல்லாக பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கு, நீங்கள் எங்கேயும் போய் பார்க்கலாம். இப்போ வராக அவதாரம் அந்த பெருமாள் வந்து ஏன் எடுத்தாரு அப்படின்னா, இரண்யாட்சன் அப்படின்னு சொல்லி ஒரு அசுரன் இருந்தான். அந்த அசுரன் வந்து இந்த பூமியவே ஒரு பாய் மாதிரி சுருட்டி அவன் கடலுக்குள்ளே ஒழிச்சு வச்சுருந்ததாகவும், அதனால இந்த பூமாதேவி ரொம்ப கஷ்டப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தாங்க. இப்படி பூமாதேவியை காப்பாற்றுறதுக்காக அந்த பெருமாள் வந்து வராகமூர்த்தி அவதாரம் எடுத்து அவரோட பற்களால் அந்த பூமியை வந்து கடலுக்குள்ளேருந்து வெளியே கொண்டு வந்தார். இப்படி அந்த பூமியை வந்து வெளியே கொண்டு வந்து அந்த வராக பெருமாள் வந்து இரண்யாட்சனை வதமும் பண்ணார். இப்போ இரண்யாட்சனை வதம் பண்ணதுக்கப்புறம் அவரோட தம்பியான இரண்யகசிபு பெருமாளை கொல்லலையா, இல்லை பெருமாளை தேடி போய் அவர் பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கலையா? ஏன் அவர் வந்து விஷ்ணு பக்தர்களையும் சரி விஷ்ணு கோயில்களையும் சரி இடித்து விஷ்ணு பக்தர்களை துன்புறுத்தி அவர் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம இரண்யகசிபுவோட கதையில் பார்த்துருப்போம். இந்த இரண்யகசிபு யார் அப்படின்றது தெரியணும் அப்படின்னா நம்ம சேனல்லே வந்து மகாவிஷ்ணுவோட தசாவதாரம் சீரீஸில் நரசிம்ம பெருமாள் அவதாரத்தை பற்றி நம்ம போட்டிருப்போம். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா இந்த இரண்யகசிபு யார், இந்த இரண்யகசிபுவோட வாழ்க்கை வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம இங்கே வருவோம். இந்த இரண்யகசிபு அவரோட அண்ணனான இரண்யாட்சனை கொன்னதுனால அவர் பழி தீர்க்கணும் அப்படின்னா நேருக்கு நேராக அவர் வைகுண்டத்துக்கு போய் அந்த மகாவிஷ்ணுவை பார்த்து அவர் நியாயத்தை கேட்டு அங்கே அவர் கூட சண்டை போட்டு அந்த திருமாலை கொன்னுட்டு அதுக்கப்புறம் அவங்க அண்ணனுக்காக அவர் இறுதி அஞ்சலி செலுத்திருக்கலாம். அவர் அப்படி பண்ணலை. ஏன் அப்படி பண்ணலை? இல்லை அவர் மகாவிஷ்ணுவை பார்க்கறதுக்காக வைகுண்டம் போகிறப்போ மகாவிஷ்ணு அங்கே இல்லையா, இல்லை ஹிரண்யனை பார்த்து மகாவிஷ்ணுக்கு ஒரு பயமா, என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க. இரண்யகசிபுவோட அண்ணனான இரண்யாட்சனை வந்து அந்த மகாவிஷ்ணு வராக ரூப அவதாரம் எடுத்து வந்து அந்த இரண்யாட்சனை கொன்று பூமாதேவியை வெளியே கொண்டு வந்து நிலைபெற செஞ்சார். இதனால் ரொம்ப மனசு வருத்தம் அடைஞ்ச இரண்யாட்சனோட குடும்பத்தினர்கள் வந்து ரொம்ப கவலையோடு இருந்தாங்க. அந்த சமயத்தில் இரண்யகசிபு வந்து அந்த குடும்பத்தினர்களுக்கு எல்லாமே வந்து ஆறுதல் சொல்லும் விதமாக அவன் சொல்லிட்டு இருந்தான். இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே வந்து ஒரு நாள் இறப்பு அப்படிங்கிறது இருக்குது. அப்படி தான் வந்து இந்த இரண்யாட்சனுக்கு மரணம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த உடல் அப்படிங்கிறது நிலையானது கிடையாது, புகழ் அப்படிங்கிறது தான் நிலையானது. இரண்யாட்சனோட புகழ் வந்து இந்த பூமி இருக்கும் வரை கண்டிப்பாக நிலச்சிருக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சிறந்த மன்னராக அவர் இருந்தார். அதனால் நீங்கள் யாரும் வருத்தம் பட வேணாம், இரண்யாட்சன் நம்மளை சுற்றி தான் எப்போவுமே இருக்கார், அவரோட நினைவடைகள் நம்மளை சுற்றி எப்போவுமே இருக்குது அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு வந்து அந்த குடும்பத்தினருக்கு வந்து அவர் ஆறுதல் சொல்லிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் தான் இரண்யாட்சனோட மனைவி வந்து இரண்யகசிபுவை பார்த்து கேட்குறாங்க, உங்கள் அண்ணனை வந்து இந்த திருமால் கொன்று இருக்காரு, உனக்கு கொஞ்சம் கூட வருத்தம் அப்படிங்கிறது இல்லையா, நீ எப்படி இப்படி சந்தோஷமாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அந்த சமயத்தில் இரண்யகசிபு சொல்கிறாரு, எங்கள் அண்ணனோட மரணத்துக்கு எனக்கு வருத்தம் இல்லைன்னு சொல்லி யார் சொன்னா, அவன் துக்கத்தெல்லாம் இப்பயே நான் வெளிப்படுத்திட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த திருமாலை கொல்லணும் வெறி அப்படிங்கிறது என் மனசை விட்டு போயிடும். அதனால் எங்கள் அண்ணனோட இறுதி காரியம் அப்படிங்கிறது அந்த திருமாலை கொன்று அந்த திருமாலத்தோட ரத்தத்தால் தான் எங்கள் அண்ணனுக்கு வந்து கடைசி அஞ்சலி அப்படிங்கிறது நான் செலுத்துவேன். அது வரைக்கும் நான் துக்கத்தை வெளியே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை சொல்லிட்டு அந்த இரண்யகசிபு அவர் கோபம் தாங்காமல் அந்த திருமாலை வந்து நானே தேடி கண்டுபிடிச்சி கொல்லுறேன், இந்த 14 லோகமோ என்னோட கட்டுக்குள்ளே இருக்குது, அப்படிங்கிறப்போ அந்த திருமால் வந்து எங்கே ஓடினாலும் எங்கே ஒளிஞ்சாலும் என்னை தாண்டி எங்கேயும் போக முடியாது, அதனால் அந்த திருமாலை நான் கண்டுபிடிச்சி கண்டிப்பாக கொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சபதம் போடுறாரு. அவர் சபதம் போட்டு கோவத்தோட அவர் நேராக வைகுண்டத்துக்கும் போகிறாரு. திருமாலை கொல்லணும் அப்படின்ற கோவத்தோட போன இரண்யகசிபு வந்து வைகுண்டத்தில் போய் பார்க்குறாரு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா லட்சுமி தேவியும் பூமாதேவியும் அங்கே இருக்காங்க. ஆனால் அந்த பாம்பு படுக்கையில் அந்த நாராயணனை காணோம். அவர் இந்த பக்கம் ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, இந்த பக்கம் சூரியர்கள் இருக்காங்க, ஆனால் திருமால் வந்து வைகுண்டத்தில் இல்லை. அந்த சமயத்தில் திருமால் எங்கே அப்படின்னு சொல்லி இரண்யகசிபு வந்து அங்கே இருக்கக்கூடிய நித்திய சூரியர்களை அழுத்தமாக அவர் கேட்குறாரு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீ வந்து திருமாலை கொல்லணும்னு சொல்லிட்டு ரொம்ப கோவ ஆபேசமாக வரீங்க அப்படின்ற செய்தி திருமால் தெரிஞ்சதுனால அவர் ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இரண்யகசிபு சொல்கிறாங்க, 14 லோகமும் என்னோட கட்டுக்குள்ளே இருக்குது, அப்படி இருக்கிறப்போ இந்த திருமால் எத்தனை நாளைக்கு தான் ஓடி ஒளிறான் அப்படிங்கிறது பார்ப்போம். நான் ஒவ்வொரு லோகமாக போய் நான் தேட போகிறேன். இந்த திருமாலை கையில் கிடைச்சாரு அப்படின்னா அவரை கொன்று அவர் ரத்தத்தால் தான் எங்கள் அண்ணனுக்கு நான் இறுதி அஞ்சலி அப்படிங்கிறது நான் செலுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி சொல்லிட்டு அந்த இரண்யகசிபு அப்படிங்கிறவர் வந்து ஒவ்வொரு கிரகமாக ஒவ்வொரு லோகமாக போய் அவர் திருமாலை தேடுறாரு. எங்கே தேடியும் அந்த திருமால் கிடைக்கல.
அதனால் மன விரக்தி அடைஞ்ச அந்த இரண்யகசிபு வந்து மகாவிஷ்ணுவை வேண்ட பக்தர்களையும் சரி மகாவிஷ்ணுவோட கோயில்களையும் சரி எல்லாத்தையுமே இடித்து துன்புறுத்தி அப்போயாவது இந்த திருமால் வராரான்னு சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பார்த்துட்டு இருந்தார். அதே மாதிரி இரண்யகசிபுக்கு முடிவெழுதும் விதமாக அந்த மகாவிஷ்ணுவோட பக்தனான பிரகலாதனே வந்து பிறந்தார். இந்த பிரகலாதனை காக்கும் விதமாக தான் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்து அந்த இரண்யகசிபுவை வந்து அவர் கொன்று வதமும் பண்ணார், பிரகலாதனுக்கு ஆசீர்வாதங்களும் பண்ணார். இப்போ நம்ம யோசிக்கலாம், இந்த மகாவிஷ்ணு வந்து இந்த பிரகலாதனாக நரசிங்க அவதாரம் எடுத்து வந்து அவர் கொல்றதுக்கு நேரடியாக அந்த இரண்யகசிபு வைகுண்டத்துக்கு வந்தப்பயே அந்த வைகுண்டத்தில் நேரடியாக அவர் வந்து சந்தித்து அவர் போர் பண்ணி அங்கேயே வந்து இரண்யகசிபு வதம் பண்ணியிருக்கலாமே, ஏன் அவர் வந்து இவ்வளோ திருவிளையாடல்கள் வந்து பண்ண வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். இந்த யோசனை நமக்கு மட்டும் தான் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. அது பிரகலாதனுக்கும் அந்த யோசனை அப்படிங்கிறது வந்துச்சு. இந்த சந்தேகத்தை வந்து அவர் நேராக மகாவிஷ்ணுகிட்ட வந்து கேட்குறாரு. மகாவிஷ்ணுவை பார்த்து பிரகலாதன் வந்து கேட்குறாரு, என்னோட தந்தை வந்து ஒரு சமயம் உங்களை கொல்றதுக்காக வைகுண்டத்தில் உங்களை தேடி வந்ததா சொன்னார். அந்த சமயம் நீங்கள் அவருக்கு பயந்து அந்த வைகுண்டத்தை விட்டே ஓடி ஒளிஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கே தேடியும் நீங்கள் வந்து எங்கள் தந்தையோட கண்ணில் படலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படி நீங்கள் ஏன் வந்து என்னோட தந்தைக்கு பயந்து நீங்கள் ஓடி ஒளிஞ்சிங்க? இப்போ நீங்கள் நரசிம்மாவதாரம் எடுத்து எங்கள் தந்தையை கொண்டா மாதிரியே அப்போவே நீங்கள் வைகுண்டத்தில் அவர் தேடி வரப்போ அவர் வதம் பண்ணியிருக்கலாமே. இல்லாமல் 14 லோகத்துலையும் தேடி நீங்கள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்படி இருக்கிறப்போ இந்த 14 லோகத்தை தவிர்த்து நீங்கள் எங்கே ஓடி ஒளிஞ்சிருந்தீங்க, எப்படி ஒளிஞ்சிருந்தீங்க அப்படிங்கிறது எனக்கு விளக்கணும் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவை பார்த்து கேட்குறாரு. பிரகலாதனை பார்த்து மகாவிஷ்ணு வந்து சொல்கிறாரு, இந்த இரண்யகசிபுக்காக நான் பயந்து எங்கேயும் ஓடி ஒளியலை. இரண்யகசிபுக்கு அவனோட அகங்காரத்தை ஒழிக்கணும் அப்படின்ற விஷயத்தினால நான் மாயா உருவம் கொண்டு இரண்யகசிபுவோட மனதிலேயே நான் வந்து குடிக்கொண்டு இருந்தேன். இரண்யகசிபு 14 லோகத்தையும் தேடி வந்தானே தவிர அவன் மனசுக்குள்ளே என்னை தேடவே இல்லை. அதனால தான் இரண்யகசிபுவால் கடைசி வரைக்கும் என்னை கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்போ நீ கேட்ட மாதிரியே இரண்யகசிபு வந்து நான் வைகுண்டத்தில் பார்த்துருந்தேன் அப்படின்னா அந்த நிமிஷமே என்னால் இரண்யகசிபுவை கொல்ல முடியும். அப்படி இருந்தோம் நான் ஏன் வந்து இரண்யகசிபுவை கொல்லலை அப்படின்னா, அடியவர்களுக்கு எப்போவுமே வந்து இந்த இறைவன் துணை புரிவார் அப்படிங்கிறத நான் எப்படி எடுத்து காட்டுறது? அடியவருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா இந்த இறைவன் ஓடி வந்து உதவுவார் அப்படிங்கிற திருவிளையாடலை நான் யாருக்கு உணர்த்துறது? அதனால தான் அந்த மாயா உருவம் கொண்டு இரண்யகசிபுவோட மனசில் குடிக்கொண்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இரண்யகசிபுக்காக அவரோட அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்காக பிரகலாதனா நீ வந்து பிறந்ததுனால உனக்காக நான் நரசிம்ம அவதாரம் எடுத்து வந்தேன். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து உன் தந்தைக்கு இந்த இறைவன் வந்து தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார், அடியாருக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா அவர் எங்கேருந்து வேணா வெளிப்படுவார் அப்படின்னு சொல்லி நீ எடுத்து உரைக்கும் விதமாக இருக்கிறதுக்காக தான் நான் இந்த திருவிளையாடலையே நடத்தினேன் அப்படின்னு சொல்லி மகாவிஷ்ணு சொல்கிறாரு. இந்த சமயத்தில் மகாவிஷ்ணு சொல்கிற கொடியவர்களாகவும் தீயவர்களாகவும் இருக்கக்கூடிய அசுரர்களுக்கும் சரி கெட்டவர்களுக்கும் சரி நான் எப்போவுமே மாயா உருவத்தில் தான் இருப்பேன். அவங்க கண்ணுக்கு நான் தென்பட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே பக்தியோடு இருக்கக்கூடிய அடியார்கள் அவங்க மனசில் என்னை நினச்சாங்க அப்படின்னா அவங்க நினச்ச மாத்திரத்தில் நினச்ச உருவத்தில் அவங்க முன்னாடி நான் வந்து காட்சி கொடுத்து அவங்கள ரட்சிக்கவும் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரகலாதன் சொல்கிறாரு, இதனால தான் நீங்கள் வந்து தீயவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் கண்ணில் படாமல் மாயா ரூபனாக இருக்கீங்களா? இதனால தான் உங்களோட 1000 பெயர்களை மகா மாயாய நம்ம அப்படின்னு சொல்லி உங்களுக்கு பட்டமும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு இப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான புராண கதைகளுக்கு நம்ம ஏல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க. உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள்.